மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தாங்க ஸ்டார்பக்ஸ் காஃபி. இந்த ஸ்டார்பக்ஸ் காஃபியில் ஒரு ஆர்டரை போட்டுட்டு ஒரு ஓட் மில்க் காஃபி ஒன்று ஆர்டரை போட்டுட்டேன். ஆமாம், கொஞ்சம் அப்படியே நடந்துக்கிட்டுனா லோ சுகரான மாதிரி ஆகிட்டு சரி ஒரு ஆர்டரை போட்டேன். இது தாங்க ட்ரைவ் த்ரூனா காரில் அப்படியே நீங்கள் போய் அங்கே ஒரு மெஷின் இருக்கும். அந்த மெஷினில் அலையக்கா ஒரு ஆர்டரை போட்டிங்கன்னா அந்த விண்டோக்கிட்ட வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் ட்ரைவ் த்ரூ. பார்த்தீங்களா ஸ்டார்பக்ஸோட லோகோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ உயரமான கார்லாம் இது வழியாக போகலான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படியே வந்து மெஷின் தான் இருக்குது பாருங்கள். இந்த மெஷின் அதில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குங்க. நம்ம பேசினா அவங்களுக்கு கேட்கும். ரைஸ் அண்ட் சைன் இந்த மெஷினில் தான் பேசணும். அந்த வரி வரியாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள் ஆர்டர் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார்பக்ஸில். ஓகேவா? ஸ்டார்பக்ஸில் இப்படி ஆர்டரை போட்டுட்டு இப்படியே டேர்ன் அடித்து நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ யாரோ இருப்பாங்க. அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அழகாக காஃபியை கரெக்டாக அதுக்கு அடுத்த விண்டோவில் தருவாங்க. பட் இங்கே ஸ்டார்பக்ஸை பொறுத்தவரை மொத்தத்திலே ஒரே ஒரு விண்டோ தான் இருக்குது. அந்த ஒரு விண்டோவிலே பே பண்ணிவிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்களா? பிக்கப் பண்ணி போகிற இடத்துல ஸ்டார்பக்ஸோட சிம்பிள் போட்டுட்டு தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆமாங்க, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வர்ற கனடாவை பற்றினது எங்கெல்லாம் கனடாவில் ஊர் சுற்ற போகிறனோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா மேலே என்ன போட்டிருக்காங்க? வாட்ச் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் டிராஃபிக். ஏதாவது பெடஸ்ட்ரியன் யாராவது நடந்து போனாலும் அவங்க யாராவது கார் வந்தாலும் வாட்ச் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸ்டார்பக்ஸை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் எழுதி ஒட்டின்னு பாருங்கள் என்னென்னலாம் வந்து. அது வாசலில் பார்த்தீங்களா க்ரீமு மில்க்கு இந்த குச்சி இதெல்லாம் எடுத்து போட வேண்டியதான். இங்கே பாருங்கள் ஸ்டார்பக்ஸ் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது. செம்மையாக இருக்கா? அது போட்டு அந்த சிம்பிள் தாங்க அதில் ஒரு அட்ராக்ஷனே. வெளியே பாருங்கள் சம்மர் டயத்தில் இப்படி தான் வெளியே உட்காரலாம். அழகாக பெஞ்சு சேர்லாம் போட்டிருப்பாங்க. டேபிளில் போட்டு அழகாக உட்காந்து இந்த அம்பர்லா கீழே வெயில் அடிக்காமல் உட்காந்து அரட்டை அடிக்கலாம். இப்போ உள்ளே போனால் அடிப்பாங்க. எங்கே வீடியோ எடுக்க முடியாதுங்க. பட் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக எடுக்க போகலாமான்னு தெரியலை. ஏற்கனவே நம்ம ஸ்டார்பக்ஸில் வாங்கினது நம்ம கையில் இருக்குங்க. அதை